இன்றைக்கி நம்ம சிந்திக்க இருக்குது, அசுத்த ஆவிகள் நம்மளை ஏன் பின்தொடர்கிறது, அவற்றை எவ்வாறு கண்டு கொள்வது. அசுத்தாவி இருக்கா? அசுத்தாவி இருக்கா? ஜார்ஜையா சொல்கிறார் இருக்குது அப்படின்ட்டு. அசுத்தாவி இருக்குது. எங்கே இருக்குது? சுடுகாட்டில் தானே இருக்குது. எங்கே இருக்குது அசுத்தாவி? அசுத்தாவி இருக்குன்னு சொல்கிறோம். அசுத்தாவி கல்லறையில் இருக்கா, இல்லை அசுத்தாவி நமக்குள்ளேயும் இருக்குமா? நமக்குள்ளே இருக்கா? நமக்குள்ளே அசுத்தாவிகள் வர்றதற்கு வாய்ப்புகள் இருக்கா? ஓகே. இப்போ விவிலியத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் அந்த மனிதனுக்கு வலிப்பை உண்டாக்கி பெரும் கூச்சலோடு அவனை விட்டு அகன்றது என்று வாசிக்கிறோம். அப்போ அசுத்த ஆவி இருப்பது உண்மை, விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த சிந்திக்க இருக்கிறது தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 4 எடுத்துக்கொள்வோம். எவ்வாறு தொடக்கத்திலேயே அந்த அசுத்த ஆவி சாத்தான் தன்னுடைய வேலையை காமிக்கிறான் என்பதை பற்றி நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வாசிக்கிறோம். அப்புறம் 23. பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள். இப்போ அதாவது பாம்பு சாத்தான் ஒரு பாம்பின் வடிவத்தில் அந்த நேரத்தில் அங்கே வருது. நீங்கள் சாகவே மாட்டீர்கள் என்று ஆதாவையும் ஏவாளையும் பார்த்து சொல்லுது. தொடர்ந்து வாசிப்போம். 5வது, ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீயை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அப்போ பாம்பு என்ன சொல்லுது? நீங்கள் கடவுளைப் போல மாறிவிடுவீர்கள் என்று சொல்லுது. இப்போ மனிதன் கடவுளை போல ஆக முடியுமா? கடவுள் மனிதரானாரா? கடவுள் மனிதரானார். இப்போ மனிதன் கடவுளை போல ஆக முடியுமா? கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ முடியும். அதாவது இப்போ பாம்பு என்ன சொல்லுது? கடவுளுடைய இடத்தையே நீ பிடித்து கொள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை. இப்போ மனிதனை ஏமாற்றணும் அப்படின்னா மனிதனுக்கு ஒரு ஆசையை உண்டாக்குறது. அந்த ஒரு ஆசையை உண்டாக்கிட்டோன்னா மனிதன் கண்டிப்பாக ஏமாந்து விடுவான். அப்போ அந்த பாம்பு என்ன சொல்லுது? நீங்கள் இந்த ஒரு பழத்தை உண்ணீர்கள் என்றால் நீங்கள் கடவுளை போல், இப்போ கடவுளை போலவே நீங்கள் ஆயிடுவீங்க அப்படின்ட்டு அந்த பாம்பு ஒரு ஆசையை தூண்டி விடுது. அப்போ அந்த ஆசையை தூண்டி விட்டவனே ஆதாமுக்கு ஏவாள் என்ன நினைக்கிறாங்க? இப்போ நம்ம கடவுளை போல் ஆயிட்டோம்னா நம்மளும் கடவுளை போல் உலகத்தை ஆளலாம், உலகத்தை நம்ம எப்படி வேணாலும் அடக்கி ஆண்டு கொள்ளலாம் அப்படின்னு நினைக்குது. ஸோ அப்போ ஒரு ஆசையை உண்டாக்குறவுடனே அவங்க பாவம் செய்கிறாங்க. அதை நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். 23வது வசனத்தை வாசிப்போம். 3:23. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கடவுளுடைய வாசிக்க அது ஒரு ஆசீர்வாதமாக மாறும். 23. எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதோம் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். இப்போ பார்த்தோம்னா இந்த ஏதோம் தோட்டத்தில் இருக்கும் பொழுது ஆதாம் ஏவாள் என்ன வேலை செஞ்சாங்க? ஒரு வேலையும் செய்யலை, சாப்பிட்ற வேலை தான். அவங்களுக்கு எது வேணுமோ அதை பறித்து அவங்க அதை உண்ணலாம், சாப்பிடலாம். அப்போ ஏதோம் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க கடவுளுடைய பிள்ளையாக கடவுளோடு ஒன்றித்திருந்தாங்க. அவங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை. அப்போ அவங்க எது வேணுமெனாலும் அந்த இடத்துல இருந்து அவங்க பறித்து சாப்பிடலாம், அங்கே இருக்கிறத அவங்க பெற்றுக்கொள்ளலாம். எப்போ அவங்க கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறாங்களோ, இப்போ இவங்க பாவம் செய்கிறதுக்கு சாத்தான் சூழ்ச்சி செய்கிறான். சாத்தான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான், எப்போ இவங்களை விழ வைக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ விழ வைத்து என்ன பண்ணுறான்? அந்த பாவத்தில் அவங்க விழுந்த உடனே அவங்களுக்கு என்ன கிடைக்கிது? அந்த ஏதோம் தோட்டத்திலேருந்து அவங்க விரட்டப்படுறாங்க. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு? நீ உருவான மண்ணையே பண்படுத்துவதற்காக. அதுக்கு முன்னாடி கடவுள் என்ன கொடுத்தாரோ அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நாளில் இருந்து மனிதன் தன்னுடைய நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உண்பதற்காக அந்த ஏதோம் தோட்டத்திலேருந்து விழத்தப்படுறான். அப்போ அந்த சாத்தானுடைய சூழ்ச்சியினால் பாவம் இவர்கள் செய்கிறாங்க. அந்த பாவத்தினால அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? அவங்களுக்கு கிடைத்த
அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஆசீர்வாதம் கிடைக்குதா? இல்லை, அவங்களுக்கு ஒரு சாபம் கிடைக்குது. அந்த ஒரு தோட்டத்திலிருந்து, கடவுளோடு ஒன்றித்திருக்கிற நிலையிலிருந்து அவங்க விரட்டப்படுறாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு நம்மளுடைய மகனோ மகளோ நம்ம சொல் பேச்சு கேட்டு இருந்தால், நல்லபடியாக இருந்தால் நம்ம வீட்டில் வச்சுக்குவோம். இப்போ நம்ம சொல் பேச்சு கேட்காம தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? சில நேரம் நிறைய பிள்ளைங்க, நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க? வீட்டில் இருந்து பிள்ளைங்களை விரட்டி விட்டுறாங்க. நீ என் வீட்டில் இனிமேல் இருக்காத அப்படின்ட்டு. அப்போ அந்த பெற்றோரோடு ஒன்றித்திருக்க நிலையிலிருந்து அவங்க பிரிந்து போகிறாங்க. அதே போல தான் ஆதாம் ஏவாள் அவங்க செய்த அந்த தவறுனால, அந்த பாவத்தினுடைய சாத்தானின் சூழ்ச்சிக்கு அவங்க விழுந்துடுறாங்க. விழுந்தவுடனே அவங்க என்ன பண்ணாங்க? கடவுளோடு இருந்து பிரிந்து போகிறாங்க. இறைவாக்கினர் எசாயா நூல் 59:2 அழகாக சொல்லப்படுகிறது. இறைவாக்கினர் எசாயா 59:2. அதாவது நம்ம பாவம் செய்யும் பொழுது, சாத்தானுடைய சூழ்ச்சிக்கு நம்ம விழுகும் பொழுது, அதனால் நமக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்குது என்பதை இறைவாக்கினர் எசாயா 59:2 சொல்கிறாரு. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்து கொண்டன. என்னத்தை உண்டாக்குதுன்னா பிளவை உண்டாக்கின்றன என்று சொல்கிறார் இறைவாக்கினர். உங்கள் தீச்செயல்களே. இப்போ ஆதாம் ஏவாள் அவங்களுடைய கீழ்ப்படியாமையினால் செய்த அந்த தீச்செயல்னால ஒரு பிளவு உண்டாகுது. அந்த ஏதோன் தோட்டத்திலிருந்து அவங்க விரட்டப்படுறாங்க. அப்போ கடவுளுக்கும் இவர்களுக்கு இடையே பிளவு உண்டாகிறது. இப்போ விவிலியத்தில் வாசிக்கிறோம், அந்த பணக்காரனும் அவர் வீட்டில் ஒரு ஏழை இருப்பார், ஒரு பிச்சைக்காரர். அவர் பேர் என்ன? லாசர். இப்போ இவங்க 2 பேரும் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே இறந்து விடுவாங்க. இறந்த உடனே அவங்க 2 பேருமே பரலோகத்துக்கு போவாங்க. ஆமாம் தானே? இல்லை, ஒருத்தர் நரகத்துக்கு போவார், ஒருத்தர் பரலோகத்துக்கு போவார். அப்போ அந்த நரகத்தில் இருக்கும் பொழுது அந்த பணக்காரர் கேட்பார், லாசரை ஒரு சொட்டு தண்ணீரை என்னுடைய நாவில் விட சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ பேதுரு என்ன சொல்லுவார்? இல்லை, வானதூதர்கள் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கும் எங்களுக்கு இடையே ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு இருக்குது. அதே போல தான் ஆதாம் ஏவாள் தவறு செய்தனோ ஒரு பெரிய பிளவு உண்டாவது. மனித குலத்திற்கும் கடவுளுக்கும் இடையே. இப்போ ஆதாம் ஏவாள் 2 பேருக்கு மட்டும் இடையே பிளவு உண்டாக்கல, மனித குலத்துக்கே, மனித குலத்துக்கும் கடவுளுக்கு இடையே ஒரு பெரிய பிளவு உண்டாகுது. அப்போ அந்த பக்கம் இருக்கவங்க இந்த பக்கம் வர முடியுமா? அந்த பணக்காரர் நினைக்கிறாரு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வர முடியுமா? இல்லை இந்த பக்கம் இருக்கவங்க அந்த பக்கம் போக முடியுமா? பிரைஸ் தி லார்ட். ஏன் போக முடியாது? ஏன் போக முடியாது? ஏன்னா பிளவு இருக்குது. அந்த பிளவு எவ்வளோ பெரிய பிளவுனா நம்ம சின்ன ஒரு விரிசல் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு பெரிய பிளவு உண்டாக்க அவங்களால போக முடியாத அளவுக்கு. அப்போ தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது கடவுளுக்கு மனிதனுக்கு இடையே பிளவு உண்டாகுது. அந்த பிளவு ஒவ்வொரு நாளுமே நம்ம மனம் மாறும் பொழுது கடவுள் அருகாமையில் வர்றதுக்கு வாய்ப்பு. பாவம் செய்யும் பொழுது கடவுள்கிட்டருந்து அப்போ தூரமாக போகிறோம். அப்போ பிளவு உண்டாகுது ஒவ்வொரு நாளுமே. இப்போ ஆதாம் ஏவாள் அவங்க தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது கடவுளுடைய வார்த்தை, கடவுள் சொன்ன வார்த்தை அவங்களுடைய காதில் கேட்டிருக்குமா, கேட்டிருக்காதா? இப்போ அந்த ஒரு பழத்தை சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போகும் பொழுது அவங்களுடைய மனசில் எந்த வார்த்தைகள், கடவுள் சொன்ன வார்த்தை கேட்டிருக்குமா? கண்டிப்பாக கேட்டிருக்கோம். கடவுள் என்ன சொல்கிறாரு? நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடலாம், ஆனால் இந்த ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது என்ற குரல் கண்டிப்பாக அவர்களுக்கு கேட்டிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் வேற ஒரு குரல் கேட்டுச்சு. யாரோட குரல்? சாத்தானுடைய, அந்த பாம்பின் வடிவில் வந்து சாத்தானுடைய குரல் கேட்டுச்சு. அப்போ 2 குரல் கேட்குது. ஒன்று சாத்தானுடைய குரல், கடவுளுடைய குரல். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நடக்கும். ஒரு தவறு செய்யும் பொழுது, இல்லை பாவங்கள் செய்யும் பொழுது 2 குரல் கண்டிப்பாக கேட்கும். நம்ம செய்கிறது நல்லதா அல்லது கெட்டதா என்று. கண்டிப்பாக கடவுளுடைய குரல், ஆண்டவருடைய ஆவியானவருடைய குரல் சொல்லும், இது நல்லது, இதை செய்யலாம், இது செய்யக்கூடாது. அதே நேரத்தில் இப்போ கடவுள் செய்யலான்னு சொல்கிற காரியத்தை சாத்தான் என்ன சொல்லுவான்? செய்யாதன்னு சொல்லுவான். கடவுள் செய்யக்கூடாது என்று செய்யக்கூடிய காரியத்தை சாத்தான் செய்யலான்வான். கடவுள் எதை செய்யலான்னு சொல்கிறாரோ அது சாத்தான் செய்யக்கூடாதுனா.
அப்போ கடவுளுக்கு எதிர்மறையாக முரண்பாடான காரியத்தை தான் சாத்தான் செய்ய சொல்லுவான். அப்போ ஆதாம் ஏவாளுக்கு அந்த குரல் கண்டிப்பாக கேட்டிருக்கோம். கடவுள் சொல்லியிருக்காரு இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று. ஆனால் அவங்க யாருடைய குரலுக்கு செவிமடுத்தாங்க? சாத்தானுடைய குரலுக்கு செவிமடுத்து பாவம் செய்கிறாங்க. அந்த பாவத்தினால விரட்டப்படுறாங்க. கடவுளுக்கும் அவர்களுக்கும் இடையே பிளவு உண்டாகுது. அப்போ சாத்தான் நம்மளை பின்தொடர்ந்து வர்றதற்கு காரணம் பிளவை உண்டாக்குவதற்காக சாத்தான் நம்மை தொடர்ந்து நம்மை தேடி வருகிறான். இப்போ நம்மள்கிட்ட பிரிக்க முடியாத இல்லை நம்ம கூடயே எப்போவுமே வர ஒன்று என்ன? நம்ம கூடவே வரக்கூடிய ஒன்று என்ன? நம்மளுடைய நிழல் அப்படின்னு சொல்லுவோம். நிழலை நம்மளால் பிரிக்க முடியுமா? அந்த நிழல் நம்ம எப்போவே நம்ம கூடயே வரோம். கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வோடாஃபோன் ஹச் நெட்வொர்க் இருந்துச்சு. அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, பார்த்துருக்கோமா? ஒரு நாய், வோடாஃபோன் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ஒரு நாய் இருக்கும். அந்த நாய், அந்த ஓனர் அவர் எங்கே போகிறாரோ அது பின்னாடி, அவர் கிச்சன் போனால் பின்னாடி போவோம், அவர் வெளியில் போனாலும் அவர் பின்னாடியே போயிட்டே இருக்கும். அவர் எங்கே போகிறாரோ அவர் பின்னாடியே அந்த குட்டி நாய் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, வோடாஃபோன் நெட்வொர்க் ஃபாலோஸ் வேர் எவர் யூ கோ. நீ போகிற இடம்லாம் அந்த நெட்வொர்க் உங்களையே பின்னாடி தொடர்ந்து வரும் அப்படின்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய நிழல் நம்மளை தொடர்ந்து பின் வருகிறது. ஆனால் இன்னொரு சாத்தானுடைய சூழ்ச்சியை நம்மளை தொடர்ந்து பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? சாத்தான் நம்ம பின்னாடி வரானா இல்லையா? தொடர்ந்து திரும்பி பார்க்காதீங்க பின்னாடி யார் இருக்கா அப்படின்ட்டு. பின்னாடி சாத்தான் இல்லை, சாத்தான் எப்போவுமே நிழலை போல நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டு இருப்பான். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சாத்தான் நம்மளை கண்டிப்பாக கவிழ்த்து விடுவான். எதுக்காக சாத்தான் நம்ம பின்னாடியே வரான்? என்ன காரணமாக இருக்கணும்? நம்ம விழும்போது நம்மளை பாதுகாக்கிறதுக்கா இல்லை காப்பாற்றுறதுக்கா? எதுக்காக சாத்தான் நம்ம பின்னாடியே வரான்? நம்ம வீழ்த்தடிக்கிறதுக்காக, நம்மளை எப்போ விழலாம் என்று பார்ப்பதற்காக. மத்தேயு 4 ஆண்டவர் இயேசு சோதிக்கப்படுறார். அப்போ ஆண்டவர் இயேசுவிடம் அந்த சாத்தான் வந்து சொல்கிறான், இந்த கல்லை அப்பமாக மாற்றணும் அப்படின்ட்டு. 2வது சோதனை என்ன? மேலிருந்து கீழே விழுந்தால் வானதூதர்கள் உங்களை தாங்கிக் கொள்வார்கள். அப்புறமேட்டு 3வது, நெடுங்கான் கிளையாக நீங்கள் கீழே விழுந்து என்னை வணக்கம் செலுத்தினா இந்த உலகத்தையே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அப்போ சாத்தான் எந்த நேரத்தில் இயேசு கிட்ட வரான்? ஒன்று, அவர் பசியாக இருந்தார். 2, சோர்வடைந்து இருந்தார். ஏன்னா அவர் 40 நாள் உண்ணா நோன்பு இருந்தார். அப்போ சாத்தான் எப்போ வருவான் நம்ம கிட்ட அப்படின்னா, எப்போவுமே நம்ம கிட்டேயே அவனை நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டு இருப்பான். நம்ம சோர்வடைந்து இருக்கும் பொழுது சில நேரம் நம்ம ஜெபத்திலையோ சில நேரம் ஜெபத்தில் சோர்வடைவோம். ஜெபத்தில் சோர்வடைவது உண்டா? ஜெபத்தில் சோர்வடைவோம், விவிலியம் வாசிக்கிறதுல சோர்வடைவோம், கோயிலுக்கு போகிறதுல சோர்வடைவோம். நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம சோர்வடையும் பொழுது சாத்தான் என்ன பண்ணுவான்? அந்த நேரத்தில் இன்னும் அதிகமாக நம்மளை தாக்குவான். இன்னும் நம்மளை எப்படி அவனுடைய சூழ்ச்சியில் விழ வைக்கலாம் அப்படின்னு நினைப்பான். அதே போல் தான் இயேசு என்ன பண்ணுறாரு? இயேசு அந்த 40 நாள் நோன்பு இருந்துட்டு அதை முடிக்கும் தருவாயில் சாத்தான் வந்து அந்த நேரத்தில் சோதிக்கிறான். அப்போ சாத்தான் நமக்கு பின்னாடி வருவதற்கு காரணம் அவனுடைய அந்த வலையில் நம்மை சிக்க வைப்பதற்காக. விவிலியத்தை எடுப்போம். 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிப்போம். அறிவு தெளிவோடு வெளிப்பாய் இருங்கள், உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அலகு என்ன பண்ணுதுன்னா, அதாவது கர்ச்சிக்கும் சிங்கம் போல. இப்போ சிங்கம் என்ன பண்ண? ஒரு மானை வேட்டையாடும் பொழுது மாடு முன்னாடி வரும் பொழுது இப்படி எதிரில் நடந்து போகுமா? இல்லை, அது பதுங்கும். பதுங்கிறது எதுக்காக? பாயிறதுக்காக. ஸோ அதை தான் இப்போ நம்ம இங்கே வாசிக்கிறோம். அதாவது உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல. சிங்கம் எப்படி பதுங்கி பொறுமையாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு நல்ல குணத்தை கற்றுக்கலாம். இப்போ ஒரு முயலையோ ஒரு மானையோ அது அடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் பொறுமையாக இருக்கும்.
பொறுமையாக இருந்து அந்த நேரத்தில் அந்த மானை அதை அட்டாக் செய்யும். இப்போ அதுபோல் அழகை, அதாவது சாத்தான் நம்ம ஒரு கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல பதுங்கி இருப்பானாம். எங்கே பதுங்கி இருப்பான், எந்த வடிவத்தில் வருவான் அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த பதுங்கி இருக்கிற அழகை என்ன பண்ணுவான், கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல நம்மளை நோக்கி நம்மளை தாக்குவான் என்று விவிலியத்தில் எழுதப்படுகிறது. புலம்பல் நூல் 3ஆம் அதிகாரம் 10 வாசி. பதுங்கி இருக்கும் கரடி போன்றும் மறைந்திருக்கும் சிங்கம் போன்றும் அவர் எனக்கு ஆனார். அதாவது பதுங்கி இருக்கும் கரடி போல, மறைந்திருக்கும் சிங்கத்தை போல, அது எவ்வாறு பாயறதுக்காக பதுங்கி இருக்கிறதோ அதுபோல சாத்தான் கண்டிப்பாக அவனுடைய வலையில் சிக்க வைப்பதற்காக பதுங்கி இருக்கிறான் என்று விவிலியத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ சாத்தான் எந்த நேரத்தில் வேணாலும் அவனுடைய வலையில், அவனுடைய அந்த ஒரு சூழ்ச்சியில் நம்ம சிக்க வைக்க முடியும். அதனால் நம்ம என்னவாக இருக்கணும், எப்படி இருக்கணும், விவிலியத்தை வாசிச்சு எப்படி இருக்கணும், விழிப்பாயிருங்கள், அறிவு தெளிவோட விரிப்பாயிருங்கள் என்று விவிலியத்தில் நம்ம வாசிப்போம். அப்போ நம்ம விழிப்பாக இல்லைன்னா கண்டிப்பாக சாத்தானுடைய வலையில், கண்ணியில் நம்ம சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தொடர்ந்து வாசிக்கிறோம். இப்போ எனக்குள்ள நல்ல ஆவி இருக்கா, கெட்ட ஆவி இருக்கா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம என் காலில் அடிபட்டுருச்சு, இல்லை அங்கே கிராக் விழுந்திருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன பண்ணுவோம், எக்ஸ்ரே பண்ணுவோம். எக்ஸ்ரே எடுத்தோடனே என்ன ஆகும், எங்கே அடிபட்டிருக்கு, எங்கே கிராக் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு சுகர் வியாதி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ எனக்கு பிபி இருக்குது, இல்லை கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா போய் டெஸ்ட் பண்ணால் அதை நமக்கு துல்லியமாக சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த அளவு சுகர் இருக்குது அப்படின்ட்டு, இந்த அளவு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ எனக்குள்ளே நல்ல ஆவி இருக்கா இல்லை கெட்ட ஆவி இருக்கான்னு எப்படி டெஸ்ட் பண்ணுறது? இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணால் தெரிஞ்சிருமா? இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணும் பொழுது நம்மளுடைய மண்டையில் இருக்க எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிடுமா? இப்போ எப்படி எனக்குள்ளே நல்ல ஆவி இருக்குது இல்லை கெட்ட ஆவி இருக்குன்னு எப்படி தெரிந்து கொள்வது? எப்படி தெரிஞ்சுக்கணும்? எப்படி தெரிந்து கொள்வது ரொம்ப கடினமானதில்ல. இப்படி எப்படி தெரிந்து கொள்வதுன்னா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 எடுப்போம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் நமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையுமே நம்பி விடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். அதாவது தூயாவி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரலாம். ஆனால் தூயாவி அவர்களிடம் இருக்கா இல்லையான்னு என்ன பண்ணணுமா, சோதித்தறியணும். நீங்கள் சோதித்தறிந்த பின் அவர்களிடம் தூயாவி இருக்கா இல்லையான்னு என்பதை தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து 2வது வசனத்தை வாசிப்போம். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எதுவென அறிந்து கொள்ளுங்கள். 3வது வசனம். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இதுவே எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். அதாவது இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர் என்று ஏற்றுக்கொள்ள கூடாது என்று ஒரு சிலர் போதிப்பாங்க. அப்படி போதனைகள் நம்ம கேட்டிருக்கோமா? இயேசு ஆண்டவர் இல்லை அப்படின்ட்டு. அதாவது இப்போ ஒரு சில இந்த குட்டி நிறைய திருச்சபைகள் இருக்குது. இப்போ அதில் ஒரு சில திருச்சபைகள் என்ன சொல்கிறாங்க, இயேசு ஆண்டவர் இல்லை, தந்தையாகிய கடவுள் மட்டும்தான் இருக்கிறாரு, அவரை நம்ம வழிபட்டால் போதும், அவரை வணங்கினா போதும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தந்தையிடம் நம்ம போகணும், கடவுள்கிட்ட போகணும்னா யார் வழியாக போக முடியும்? இயேசு கிறிஸ்து வழியாக அல்லாமல் மீட்பு கிடையாது. அப்போ ஒரு சில நேரம் ஒரு சிலர் போதிக்கலாம், இயேசு கிறிஸ்து அல்ல, தந்தையாகிய கடவுளை மட்டும் நம்புக அப்படின்ட்டு. அப்போ எந்தெந்த ஆவியெல்லாம் இயேசு கிறிஸ்து அல்ல, அவர் மீட்பர் இல்லை அப்படின்ட்டு உங்களை சொல்லுதோ
அந்த ஆவிகளை நம்பாதீங்க என்று சொல்லப்படுகிறது. அப்போ அது உண்மையான ஆவியில் அது கெட்ட ஆவி. தொடர்ந்து வாசிப்போம். கலாத்தியர் நூல் 5ஆம் அதிகாரம் 16 எடுப்போம். கலாத்தியர் நூல், அதாவது பரிசுத்த ஆவி, அதாவது ஊனியல்பு, இவை ரெண்டையும் அதாவது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது என்பதை பற்றி இந்த விவிலியத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 5:16. எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள், அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். இப்போ 16ஆம் வசனத்தில் என்ன சொல்ற? தூய ஆவியின் தூண்டுதல். தூண்டுதல் அப்படின்னா என்ன? தூண்டுதல்னால் என்ன பண்ணுறது? இப்போ ஒரு பையன் 100 மீட்டர் ரன்னிங் ரேஸில் ஓடுறான். ஓடும் பொழுது அவன் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவனே சுற்றி இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு ஒரு தூண்டுதலை கொடுப்பாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. உன்னால் ஓட முடியும், எந்திரிச்சு நட, எந்திரிச்சு ஓடு அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு தூண்டுதலை கொடுப்பாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாராம்? பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு தூண்டுதலை கொடுப்பார். இப்போ அந்த ஓட்டப்பந்தயத்தில் வெளியில் இருந்த மக்கள் உள்ளே குதித்து அந்த பையனை தூக்கிட்டு ஓட முடியுமா? அப்படி ஓடி ஜெயிச்சா யார் ஜெயிப்பா? அவங்க தான் ஜெயிப்பாங்க, அந்த பையனால் ஜெயிக்க முடியாது. அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் என்ன பண்ணுவார்? அவர் நம்ம இழுத்துட்டு போய் இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டார். அந்த ஒரு தூண்டுதலை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒரு தூண்டுதலை கொடுப்பார். ஒரு காரியத்தை இப்போ நம்ம செய்யும் பொழுது ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு தூண்டுதலை கொடுப்பார். இதை செய்யலாமா இல்லை வேணாமா, இந்த காரியத்தை பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா என்று. அப்போ அந்த தூண்டுதலுக்கு செவி மடுக்கலாம் இல்லை செவி மடுக்காமல் நம்ம இருக்கலாம். ஓகே, 17ஆவது வசனம். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது, தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடியவில்லை. நான் முன்னாடியே சொன்னேன், ஆண்டவர் எதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாரோ அதை பரிசுத்த கெட்டாவி என்ன செய்யும்? சாத்தன் செய்யக்கூடாது அப்படின்னு. கடவுள் எதெல்லாம் செய்யலான்னு சொல்லுவாரோ அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் வாசிக்கிறோம். அதாவது ஊனியல்பின் ஆவி, பரிசுத்த ஆவி, இவை ரெண்டுமே முரணானதுன்னா ஒன்றுக்கு ஒன்று எதிரி. இப்போ நமக்கு நிறைய பேர் எதிரிங்க இருக்காங்களே, நம்ம வீட்டில் இல்லை நம்ம உறவுகளில், நம்ம சொந்தங்களில் எதிரிகளில், நம்ம நண்பர்களில் எதிரிகள் நிறைய பேர் வச்சுருப்போம். இப்போ அது போல் இப்போ நமக்கு ஒருத்தர் எதிரி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒருத்தவங்க எதிரியாக இருக்காங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோ இல்லை யாரோ ஒருத்தர் எதிரியாக இருக்காங்க. இப்போ எதிரியாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள பார்த்து நடந்துக்குவோம். ஒன்று வேறு என்ன பண்ணுவோம்? அவங்கள பிடிக்கலைன்னா நம்ம ஒதுங்கி விடுவோம். வேறு என்ன பண்ண நினைப்போம்? அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். நம்ம எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கள வீழ்த்தலாம் அப்படின்னு நினைப்போம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணலான்னு நினைப்போம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடக்குமா அப்படின்னு நினைப்போம். அப்போ நமக்கு எதிரியாக ஒருத்தர் இருக்கும் பொழுது, ஒரு மனிதன் நமக்கு எதிரியாக இருக்கும் பொழுது நம்ம எப்போ அவங்கள வீழ்த்தலாம் அப்படின்னு தான் நினைப்போம். அப்போ ஊனியல்பு, பரிசுத்த ஆவி, இவை ரெண்டுமே முரணானது. இப்போ முரணானதாக இருக்கும் பொழுது இந்த கெட்ட ஆவி என்ன பண்ணும்? பரிசுத்த ஆவிக்கு எதிராக எப்போ வீழ்த்தலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரு எதிரியை நம்ம எப்போ வீழ்த்தலாம் அப்படின்னு பார்க்குறோமோ, நமக்கு பிடிக்காதவர்களை எப்போ வீழ்த்தலாம் அப்படின்னு பார்க்குறோமோ, அதுபோல் அந்த கெட்ட ஆவி, ஊனியல்பின் ஆவி, நல்ல ஆவியை எப்போ வீழ்த்தலாம் என்று அவர் வாய்ப்பு தேடிக்கொண்டே இருக்கும். 18ஆவது வசனம். பட்டதால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் தேவையில்லாத திருச்சட்டத்திற்கோ இல்லை ஊனியல்பின் ஆவிக்கோ நம்ம அடிமையாக மாட்டோம். 20ஆவது வசனம். சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு
தொடர்ந்து வாசிப்போம். 21. அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். அதாவது என்கிட்ட நல்ல ஆவி இருக்கா இல்லை கெட்ட ஆவி இருக்கா அப்படின்னு அறிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இங்கே சொல்லப்படுகின்ற ஒவ்வொன்றையும் நம்ம வாசிக்கிறோம். அதாவது 20வது வசனத்தில், அதாவது சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும், என் வாழ்க்கையில் சண்டை இருந்தால் எந்த ஆவி செயல்படுகிறது? எந்த ஆவி? தூய ஆவியா தீய ஆவியா? தூய ஆவி. அப்போ என் வாழ்க்கையில் பொறாமை இருக்கும் பொழுது கட்சி மனப்பான்மை. கட்சி மனப்பான்மை என்ன? நான் இந்த கட்சி அந்த கட்சியில், அதான் ஓகே. பிரிவினையை உண்டாக்குவது கட்சி மனப்பான்மை. இப்போ கட்சி மனப்பான்மை எனக்குள்ளே இருக்கும் பொழுது நான் எந்த ஆவியினால் வழி நடத்தப்படுகிறேன்? தீ ஆவியால். அப்போ இந்த கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நூலில் மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது, எப்பெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லதை தேடுறனோ, நல்ல காரியங்களை செய்கிறனோ, அப்பொழுது கடவுளுடைய ஆவியால் வழி நடத்தப்படுகிறேன். இல்லைனா தீய ஆவியினால் வழி நடத்தப்படுகிறோம் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. 22வது வசனம் வாசிப்போம். ஆனால், அதாவது இப்போ வரைக்கும் நம்ம வாசித்தது தீய ஆவியினுடைய ஏவுதல், அதனுடைய செயல்கள். இப்போ 22ல் வாசிக்கிறோம். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நம்பிக்கை, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. அதாவது நம்ம ரொம்பவும் நல்லதொரு அட்டவணையை போடலாம். இப்போ நம்ம வீட்டில் கூட நம்ம எழுதி வச்சுக்கலாம். அதாவது தீய ஆவியல், அதாவது தீய ஆவியினுடைய செயல்பாடுகள் என்னென்ன, தூய ஆவியினுடைய கனிகள் என்னென்ன அப்படின்ட்டு. அப்போ புனித பவுல் சொல்லுவார், அவருடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லுவார். என்ன அந்த போராட்டம்? அதாவது கடவுளுடைய ஆவிக்கும் ஊனியல்புக்கும் இடையே ஒரு பெரிய போராட்டம். அவர் சொல்லுவார், நான் நல்லதையே செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் எதை செய்வேன்? தீயதை தான் நான் செய்வேன். நான் நல்லது செய்யணும்னு நினைப்பேன், ஆனால் நான் சில நேரம் போய் நான் தீயதை தான் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அதாவது கடவுளுடைய ஆவிக்கும் தீய ஆவிக்கும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கு. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் பரிசுத்த ஆவிக்கு ஏற்றவாறு வாழ்கிறேனா அல்லது ஊன் இயல்புக்கு ஏற்றவாறு வாழ்கிறேனா அப்படின்ட்டு இந்த ஒரு கலாத்திய நூலை வாசித்தோம் என்றாலே நமக்கு தெரியும். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அன்பு, மகிழ்ச்சி, நான் அமைதியாக இருக்கேன், பொறுமையாக இருக்கிறேன், என்னிடம் பரிவு இருக்குது, நன்னயம் இருக்குது, தன்னடக்கம் இருக்குது, இவையெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம எந்த ஆவியினால் வழி நடத்தப்படுகிறோம்? பரிசுத்த ஆவியானவருடைய அந்த தூய ஆவியினால் நம்ம வழி நடத்தப்படுகிறோம். அப்போ கலாத்தியர் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்றார். தொடர்ந்து வாசிப்போம். 24வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். சிலுவையில் நம்ம கடவுள் இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்க. இப்போ சிலுவையில் அறைந்தப்ப என்ன நடந்துச்சு? சிலுவையில் அறைந்தப்ப அப்போ யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து அவரை கொன்னுட்டாங்க அப்படின்னு நினச்சப்ப அவங்க என்ன நினச்சாங்க? அவருக்கு தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சாங்க. இயேசுவை இதோட ஒளிந்து போய்விட்டார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்ன பண்ணார்? மீண்டும் உயிர் தெழுந்தார். சாதாரண நம்ம பாஸ்கா நாட்களில் கொண்டாடணும். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மீண்டும் வெற்றி கொண்டார். அப்போ அதே போல் நம்ம வாழ்க்கையில் விவிலியத்தில் சொல்கிற மாதிரி நம்மளுடைய பாவங்களை இல்லை நம்முடைய வாழ்க்கையில் சாத்தானின் சூழ்ச்சி வரும் பொழுது அதனை சிலுவையில் அறைந்தால் என்ன பண்ண முடியும்? நம்மளால் வெற்றி கொள்ள முடியுமா, முடியாதா? இயேசு எவ்வாறு வெற்றி கொண்டாரோ அதே போல் நம்மளுடைய பாவங்கள், இச்சைகள் ஒவ்வொன்றையும் சிலுவைக்கு அறையணும். அடுத்த வசனம் 25. தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே
அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். அப்போ நம்ம தூய ஆவியை நம்ம எல்லாருமே பெற்றிருக்கோம். எப்பொழுது தூய ஆவியை பெறுறோம்? உறுதி பூசுதல் வாங்கும் பொழுதா, இல்லை எப்பொழுது? நம்ம திருமுழுக்கு பெறும் பொழுதே குருவான தூய ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார். நம்ம திருமுழுக்கு பெறும் பொழுதே ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். அதாவது நம்முடைய ஜென்ம பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நம்ம பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். கொஞ்ச நாட்கள் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது பாவத்தை எப்படி நம்ம விரட்டுறது அப்படின்னு அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, ஒரு அழுக்கான கண்ணாடி டம்ளர், அதில் ஒரு அழுக்கு தண்ணி, நிறைய ரொம்பவும் அழுக்கு தண்ணியை வச்சுருக்காரு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஜக்கு, அந்த ஜக்கில் சுத்தமான தண்ணி. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ஜக்கில் இந்த கண்ணாடி அழுக்கு தண்ணி தான் பாவம், சின் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. இன்னொன்று அந்த ஜக்கில் அவர் வச்சுருந்த சுத்தமான தண்ணி தான் கடவுளுடைய அருள் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. இப்போ அவர் என்ன பண்ண, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லார். இப்போ பாவம் நம்மள்கிட்டருந்து வெளியில் போகணும்னா, இந்த அழுக்கு தண்ணி சுத்தமாக மாறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த டம்ளரில் அந்த அசுத்தமான அழுக்கு நிறைந்த அந்த டம்ளரில், அந்த கண்ணாடி டம்ளரில் இந்த ஜக்கில் இருக்க தண்ணியை எடுத்து ஊற்றுறாரு. ஊற்றிக்கிட்டே இருக்கார். ஃபஸ்ட்டு ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அதுலேருந்து அழுக்கு கொஞ்சம் கம்மியாகிச்சு. இப்போ போக 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 அந்த நல்ல தண்ணியை அவர் ஊற்ற அந்த கெட்ட தண்ணியெல்லாம் என்ன வெளியில் போயிட்டு அந்த அழுக்காக இருந்த அந்த கண்ணாடி டம்ளரில் இருந்த தண்ணி என்ன ஆயிடுச்சான், சுத்தமாக மாறிடுச்சு. நம்மளும் பண்ணலாம் வீட்டில். வேணால் ஒரு அழுக்கு தண்ணி எடுத்துகிட்டு ஜக்கு நிறைய தண்ணி எடுத்து ஊற்றி பாருங்கள், அந்த தண்ணி, அந்த அழுக்கு தண்ணி வெள்ளை தண்ணியாக சுத்தமான தண்ணியாக மாறும். பிரைஸ் தி லார்ட். அது போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக பாவங்கள் இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் சாத்தான் நுழைந்து இருக்கலாம். ஆனால் அந்த சாத்தான் நம்மளை விட்டு நம்ம விரட்டணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஒரு அழுக்கு தண்ணியில் கடவுளுடைய அருள் என்ற தண்ணீரை ஊற்றினோடனே அது சுத்தமானுச்சு. இப்போ அது போல் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் சாத்தான் இருக்கும் பொழுது, அந்த சாத்தான் ஒரு அழுக்கை போல, ஒரு அசுத்தமான ஒரு தண்ணீரை போல சாத்தான் இருக்கான். சாத்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியில் போகணும் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையை நம்ம உள்ளே ஊற்றணும். கடவுளுடைய அருளை நம்மளுடைய உடலில் உள்ளத்தில் ஊற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த அசுத்த ஆவி நம்மள்கிட்டருந்து வெளியில் போகும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சாத்தான் ஏதாவது ஒரு வழிகளை நம்மளுக்குள்ளே நுழைந்துடுறான், உள்ளே வந்துடுறான். அப்போ நமக்குள்ளே அழுக்காக இருக்கிற இந்த சாத்தானை நம்ம விரட்டணும்னா நம்ம ஜெபம் செய்யணும், நம்ம விவிலியத்தை வாசிக்கணும், நம்ம கோயிலுக்கு போகணும், நற்கருணையை பெற்றுக்கொள்ளணும். நற்கருணையை பெற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்மில் இருக்கின்ற அந்த அசுத்த ஆவி கண்டிப்பாக அவன் வெளியில் போடுறான். அந்த நல்ல தண்ணி அந்த கெட்ட தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற எப்படி அது சுத்தமாக மாறிச்சோ, அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்குள் இருக்கிற அந்த அசுத்தம், நமக்குள் இருக்கிற அந்த கெட்டாவி கண்டிப்பாக நம்மளை விட்டு அகன்று போவான். நாமும் சுத்தமானவர்களாக கடவுளுடைய பிள்ளையாக கண்டிப்பாக மாற முடியும். 26வது வசனம், வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கொருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. இப்போ அவர் என்ன சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் காட்டுற வழியில் போங்க. அது மட்டும் இல்லாமல் வீண் பெருமை, நான் தான் பெரியவன், எனக்கு எல்லாமே தெரியும், அந்த வீண் பெருமை இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் எரிச்சல் என்ன பண்ணுவானா, ஒருத்தருக்கு என்ன பண்ணக்கூடாதான், எரிச்சல் மூட்டக்கூடாது. இந்த ஒரு இறைவார்த்தை நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் அவசியமான ஒரு இறைவார்த்தை. அடிக்கடி வீட்டில் ஒருத்தர் நம்ம எரிச்சல் மூட்டுவோம், ஆமாவா இல்லையா? எரிச்சல் மூட்டுவோம். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய வழியில் நடக்கிறோம் அப்படின்னா ஒருவரை எரிச்சல் மூட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய கொடைகள் நம்மில் இருக்கு அப்படின்னா, நான் பரிசுத்த ஆவியை கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா நம்ம செய்கிற நல்ல காரியங்கள்
அந்த நல்ல கனிகளை வைத்தே இதை அறிந்து கொள்ள முடியும்.